ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையை கொண்டு வந்திருக்கிறேன். சிவபுராண சிறுகதைகளில் இதுவும் ஒன்று. திருமுகம் கொடுத்த படலம். திருமுகம் கொடுத்த படலம்னா நம்ம முன்பெல்லாம் கடிதம் எழுதி பார்த்துருப்போம். திருமுகம் கொடுத்த படலம்னா பட்டு துணியால் கடிதம் எழுதுறது. அப்படிப்பட்ட கடிதம் சொக்கநாதர் பானபத்திரருக்கு கொடுத்த கடிதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. சொக்கநாதர் முன்பு மற்றும் வரகுண பாண்டியனின் அவையிலும் பாடிக்கொண்டிருந்த பானபத்திரர் சொக்கநாதரோட திருவருளால் தற்பெருமைமிக்க ஏகநாதரையே புறமதிக்கிட்டு ஓடச் செய்துட்டார். பின்பு சொக்கநாதர் முன் மட்டுமே யாழிசைச்சு பாடிக்கிட்டு இருந்தார் பானபத்திரர். அவருக்கு வேறு வேலை எதுவும் இல்லை. அதனால் வருமானமின்றி ரொம்ப தவிச்சார். அதனால் சொக்கநாதர் என்ன பண்ணார், அவர் மீது இரக்கம் கொண்டு வரகுண பாண்டியனின் கருவூலத்திலிருந்து தினமும் பொற்காசு, மணிகள், பொன்னாலான பொருட்கள், ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள் இதில் ஏதோ ஒன்றை எடுத்துகிட்டு பானபத்திரர் தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி வச்சுட்டு போயிடுவார். பானபத்திரன் பாடி முடித்து கண் திறக்கும்போது அந்த பொருட்கள் அவர் முன்னாடி இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், சொக்கநாதரோட திருவருளால் கிடைச்சது அப்படின்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டு அதனை கொண்டு தன்னோட வறுமையையும் போக்கிக்குவார், மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சார். சொக்கநாதர் பானபத்திரரோட இறைபக்தியை உலகுக்கு எடுத்துக்காட்ட திருவுள்ளம் கொண்டார். அதனால் சொக்கநாத பாண்டியர் கருவூலத்திலிருந்து எடுத்து பானபத்திரருக்கு பரிசளிப்பதை நிறுத்திட்டார். இதனால் பானபத்திரர் மீண்டும் வறுமையோட பிடியில் ரொம்ப சிக்கி தவிச்சார். ஆனாலும் தினந்தோறும் சொக்கநாதரை துதித்து பாடுறதை நிறுத்தவே இல்லை. சொக்கநாதர் என்ன பண்ணார், மதிமலி புரிசை என்னும் தொடக்கத்தோட திருமுக பாசுரத்தை ஒன்றை எழுதி பானபத்திரர் தூங்கும்போது அவர் அருகில் வச்சுட்டு, பானபத்திரர் உன்னுடைய வறுமையை நீக்குவதற்காக வரகுணனின் கருவூலத்திலிருந்து பொருட்களை கவர்ந்து உமக்கு பரிசளித்தோம். களவு போனதை பாண்டியன் கண்டறிந்தால் இதனை காவல் காத்து கொண்டிருக்கும் காவலர்களுக்கு தண்டனை விடுப்பார். அதனால் நீ சேரமானுக்கு ஓலை ஒன்றினை தருகிறேன். அவன் நம்மிடம் மிகவும் அன்பு உடையவன். நீ இதனை கொண்டு போய் அவனிடம் அளித்தால் மிகுந்த பொருட்களை பெற்று வருவாய் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து அலையினார். தூக்கத்திலிருந்து எழுந்த பானபத்திரன் தன் கையில் இறைவன் கொடுத்த பாடல் எழுதியிருந்த திருமுகம், அதாவது பட்டு துணியில் எழுதிய கடிதம், அந்த கடிதத்தை பெற்ற இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தார். தான் பெற்ற பாசுரத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை வணங்கி மலை நாட்டினை நோக்கி பயணித்தார். அங்கே திருவிஞ்சைக்கிழம் என்ற திருத்தலத்தில் தண்ணீர் பந்தலில் தங்கினார். சொக்கநாதர் சேர மன்னனான பெருமாள் நாயனாரின் கனவுல தோன்றி, மன்னனே, அடியவன் பானபத்திரன் உன்னை காண வருவான். அவன் பாட்டு பாடி பரிசு பெறும் நோக்கில் நம்முடைய திருமுகம் பெற்று மலைநாட்டினை அடைந்துள்ளான். அவனுக்கு வேண்டும் பொருட்களை கொடுத்து அனுப்புக என்று திருவாய் மலர்ந்தளினார். இதனை கேட்டு கண்விழித்த சேரமன்னர் தன்னுடைய வீரர்களை நாலாபுறமும் அனுப்பி பானபத்திரனை அழைத்து வருமாறு அனுப்பினார். சிவனடியார் யார் நாட்டிற்குள் புதிதாக வந்திருந்தாலும் எங்கு பார்த்தாலும் உடனடியாக அவர்களை அழைத்து வர கட்டளையிட்டான் சேரமான். ஒரு தண்ணீர் பந்தல் அருகில் வறுமை கோலத்திலேயே மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்த பானபத்திரனை சேவகர்கள் அரசரிடம் சொல்ல சேர மன்னன் விரைந்து சென்று பானபத்திரன் இருக்குமிடம் வந்தான். சொக்கநாதர் கண்மூடி இசைத்து பாடிக்கொண்டிருந்த பானபத்திரரிடம், சேரமன்னனை, அடியவரே, எங்கிருந்து வருகின்றீர்கள் என கேட்டார் சேரமன்னன். பானபத்திரன் தன் பாட்டை நிறுத்தி கண்விழித்து பார்த்தார். நான் மதுரையிலிருந்து வருகின்றேன். சிவபெருமான் கட்டளையின் பெயரில் உங்களை காண வந்திருக்கின்றேன்
இதை பாருங்கள் என்று கூறி தன்னிடம் இறைவன் தனக்கு கொடுத்த திருமுகத்தை பானபத்தில் சேரமானிடம் கொடுத்தார். சேரமான் அதனை வாங்கி பிடித்தார். கனவில் சொக்கநாதர் காண்பித்தார் அதே பாடல் இருந்தது. சேரன் ஆனந்த பரவசமடைந்தான். திருமுகத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு தலைமையில் வைத்து கூத்தாடினான். பின்னர் பானபத்திரனை யானை மீது ஏறி அமரச் செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அரண்மனையில் பலவித உபச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தார். தனது கருவூலத்தை திறந்து கட்டி, எம்பெருமானுடைய தொண்டனே, இப்பொருட்கள் யாவற்றையும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்று கூறினார். உடனே பானபத்திரன் சேரனை வணங்கி, நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் போதும் என்றார். உடனே சேரமான் பெருமான் வாரி வாரி வழங்கினான். பானபத்திரன் அவற்றை ஏற்க மறுத்து தனக்கு வேண்டியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டான். சேரனை வணங்கி தம் நாட்டினை அடைந்து சொக்கநாதரை வணங்கினார். தான் கொண்டு வந்த பொருட்களை வறியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் கொடுத்து தன் சுற்றத்தாரோடு இனிதாய் மகிழ்ந்து வாழ்ந்திருந்தான் பானபத்திரன். இந்த கதையின் மூலமாக நம்ம உணர்ந்துக்கிட்டது என்னதுன்னா, தூய்மையான அன்பும் பக்தியும் கொண்ட பக்தர்களின் மகிமையையும் பெருமைகளையும் இறைவன் உலகிற்கு எடுத்துக்காட்டுவார் என்பதை, இந்த வாழ்க்கை தேவைக்கு அவர்களுக்கு இறைவன் கொடுத்தருள்வார் என்று இந்த திருவிளையாடல் புராணத்து மூலமாக உணர்ந்துக்கிட்டோம். நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி லக்கீஸ்.